நீயா? நீ தானே பஸ்ஸில் என்கிட்ட மிஸ்பிக்கப் பண்ண. மறுபடியும் எதுக்கு வீடு தேடி வந்திருக்க? கோவப்படாதம்மா, நான் சொல்லுறத முழுசா கேளு. நீயும் என் தங்கச்சி மாதிரி தான். நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஏதோ கூட்ட நெரிசல்ல தெரியாமல் கைப்பற்றிருக்கலாம். அதுக்காக வேணா நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்காக நான் தப்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டியே, அது மிகப்பெரிய தப்புமா. தீர விசாரிக்காமல் எதுவும் பண்ணவே கூடாது. நீ என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நான் இதுக்காக சூசைட் லெவல் வரைக்கும் போயிட்டேன் தெரியுமாம்மா? இங்கே பாருமா, நீ பண்ணது மிகப்பெரிய குற்றம், சைபர் கிரைமு. நாங்கள் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். இங்கே பாருங்க, என் பையனை அப்படியெல்லாம் வளர்க்கல, நல்ல பையனாக தான் வளர்த்துருக்கேன். நீ போட்ட ஒரு வீடியோனால அவனுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவருக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆயிருந்தா நீ கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிருப்ப. மன்னிச்சிருங்க. என்னத்தான் இருந்தாலும் என் பொண்ணு செஞ்சது தப்பு தான். சோசியல் மீடியாவில் இப்படி வீடியோ போட்டு அசிங்கப்படுத்துறது எல்லாம் மிகப்பெரிய தப்பு. மன்னிச்சிருங்க. என் பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பெல்லாம் வேண்டாங்க. எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு உங்கள் பொண்ணு தான் இதுக்கு தீர்வு சொல்லணும். சரி, என் பொண்ணு என்ன செஞ்சு இதை சரி செய்ய முடியும்? இதை சரி செய்ய ஒரு வழிதாம்மா இருக்குது. நீ மறுபடியும் ஒரு வீடியோ போடு. நான் தவறான கண்ணாட்டத்தில் தப்பான வீடியோ போட்டுட்டு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவர் கூட்ட நெரிசலை தெரியாமல் தான் கைப்பற்றிக்கலாம். நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடு. அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணு. என்ன எல்லாரும் தப்பாக பேசும்போது நான் அந்த வீடியோவை போட்டு காட்டுவேன். ஆமாம்மா, இந்த வீடியோவை நீ யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிவிடு. சரி, முதல்ல நீங்கள் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன். என்னால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாயிருச்சு. நானே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு உனக்கு இப்போ வச்சு புரிஞ்சேம்மா. அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருமா, ஒருத்தர் மிதித்து மேலே வரணும்னு நினைக்காதீங்க. அது என்றைக்குமே நிலைக்காது.